இன்றும் நாளையும் காய்ச்சல் தொடர்பாக ஆய்வு நடத்தப்படும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், என்ன வகைகளில் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட இருக்கிறது? தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக காய்ச்சலின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, திருச்சி, சிவகங்கை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் காய்ச்சல் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த தொற்றுக்கு காரணம் இன்ஃபுளுன்சா ஏ வகை பாதிப்பு அதிகரித்திருப்பதுதான் காரணம் என்று ஆய்வின் முடிவில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை தற்போது சுகாதாரத்துறை முடுக்கிவிட்டிருக்கிறது. குறிப்பாக சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் பொது சுகாதாரத்துறை இணை இயக்குநர்கள் தலைமையில் ஒரு ஆய்வு கூட்டமானது நடத்தப்பட்டு அதற்கான சிகிச்சை முறைகள், அதற்கான என்ன ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்பது தொடர்பான ஒரு வரைவு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றும் நாளையும் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் ஒரு ஆய்வு நடத்த சுகாதாரத்துறை முடிவெடுத்திருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ரத்த மாதிரிகளை எடுத்து எது போன்ற பாதிப்புகள் பரவ தொடங்கி இருக்கிறது என்பதனை ஆய்வு செய்ய சுகாதாரத்துறை திட்டமிட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் இந்த ரத்த பரிசோதனை மாதிரிகள் எடுக்கப்பட்டு அவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எது போன்ற பாதிப்புகள் மேலும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த ஆய்வானது நடத்தப்பட இருக்கிறது. இந்த ஆய்வு முடிவின் அடிப்படையில் சுகாதாரத்துறை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கும். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.